வணக்கம், வாழ்க வளமுடன். ஆவடி அக்குபஞ்சர் சேவா மையத்திலிருந்து சாம்பமூர்த்தி. ஆவடி அக்குபஞ்சர் சேவா மைய நிறுவனம் மருந்தில்லா மருத்துவம், அக்குபஞ்சர் மருத்துவம், வர்ம மருத்துவம், நமது பழங்கால மாற்று மருத்துவ முறைகள் அனைத்தும் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் குறைந்த கட்டணத்தில் பயிற்சி வகுப்பாகவும் சிகிச்சை முறையாகவும் கற்றுத்தரப்படுகிறது. இப்போ எல்லாமே புதுசான வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா மேக்னெட் தெரப்பி, எலக்ட்ரோ ஹோமியோபதி, ரைக்கி, நம்ம டீடாக்ஸ் தெரப்பி. டீடாக்ஸ்ன்றது அது வேற சார். அது வந்து மேக்னெட்ல வருது, அது வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல வருது. அது ஒரு காயில் மாதிரி வரும். அது நம்ம பாடி கண்ட்ரோல் ஒன்று ஓடும். இன்னொன்று இதில் இருந்து அந்த ஸ்ப்ரிங்கில் கெமிக்கல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த மின்னோட்டங்கள் ஓடும்போது அந்த கழிவுகள் நம்ம உடம்புல இருந்து கால் வழியாக பாதத்து வழியாக கீழே இறங்கும். அது உள்ள நிற்கும். கழிவுகள் எடுத்தோம் நம்ம உடம்புல கட்ட அழுப்புகள் இருக்கிற அந்த ஒரு 10-20 வருஷம் 20 வயசு பையன் ஒருத்தன் கால் வைக்கிறான்னா அவன் அந்த 20 வருஷமா என்னென்ன சாப்பிட்டானோ கழிவுகள் எது இருக்கோ அதெல்லாம் வெளியே வந்துடும். அவன் கண் எதிர்க்க பார்க்கலாம். தண்ணியிலே பார்க்கலாமா? ஆமாம், தண்ணியில கலருங்களை மாறும், கலர் சேஞ்ச் ஆகும். இந்த அவனுக்கு சளி சம்மந்தமாக ஒயிட்டாக வரும், கேஸ் ப்ராப்ளம் வந்து ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி வரும், பச்சை கலர் வரும், எல்லோ கலர் வரும். அந்த ஒவ்வொரு கலருக்கு ஒன்று ஜாயிண்டிஸ் இருக்கணும், எல்லோ கலரில் வரும். அந்த பித்தம் இருக்கிறவனுக்கு இது மாதிரி இருக்கும். அது 2 முன்னாடி செஞ்சேன்னா அவனுக்கு உடம்பு ஒரு சரியாகும். அது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படுதா நிரூபிக்கப்படல அதெல்லாம் தெரியாது. இப்போ இந்த மலர் மருந்து இதெல்லாம் தரல, விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படுதா இல்லை. எதுவும் இப்போ நம்ம அதுக்கோ மாற்ற சாப்பிட்றோம், விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படுதா இல்லை. இந்த மருந்தை வேலை செய்யும், ஆனால் உன் உடம்புக்கு வேலை செய்யுமா தெரியாது. அது மாதிரி உன் மனசு ஏற்றுக்குச்சின்னா அது வேலை செய்யும். மனசுக்கு ஏற்றலைன்னா வெறும் கயிறு இருக்குதுல்ல, இருட்டில் அந்த கயிறு மேலே கால் வச்சுனா மெரிச்சிட்டுண்டா பாம்பை அந்த 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 நேரம் பார்த்து அந்த கயிறு மடக்கி இப்படி பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, கட்டிச்சிடா நம்மளை பாம்பு. அந்த நினைக்கும் போதே அவன் ஹார்ட் அட்டாக் ஆகி செத்து போயிடறான். அவனுக்கு விஷம் ஏறின மாதிரி அந்த சிம்டம்ஸும் தெரியும், அவனுக்கு ஏதோ பாய்சன் ஏறி இருக்குதுன்னு. அவன் பிளட்டே பாய்சனாக போயிடும். அப்போ அவ்வளோ பவரானது அந்த மன நினைக்கிறது, நினைவு. இப்போ நினைவுக்கு அந்த பவர் இருக்குது. அந்த நினைவே வந்து இதுக்கு வச்சு சரியா போச்சு, நம்ம உடம்பு எல்லாமே வந்துச்சு. இவ்வளோ கர்ப்பா பார்த்துட்டோம், இவ்வளோ வாமிட் எடுக்கும்போது பச்சை பச்சா வாந்தி எடுத்தோம், விஷம்லாம் வந்துச்சு, ப்ளூவாக போயிடுச்சு, உடம்பு தெரியல. அதுதான் மன சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கும் சரி பண்ணும், உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளும். மனிதன் வந்து அந்த டீடாக்ஸ் தெரப்பி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 30 வயசு ஆளு, 40 எல்லாரும் பண்ணி 70-80 வயசு கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. இப்போ அவங்களுக்கு அந்த கெட்ட விஷயங்கள் அவங்களுக்கு அவன் கண் எதிர்க்க போகுது இல்லை, பார்க்கும்போது அவனுக்கு ஒரு சந்தோஷம் தானே. நம்ம கண் எதிர்க்க எடுத்துன்னு போயிட்டு ஓட்டோன்னே அந்த மெடிசன் அந்த தண்ணியை வந்து நம்ம செடிக்கெல்லாம் வந்து செடி சேர்த்து போயிடும். அப்போ எப்படி அந்த பாய்சன் அதுக்கு வருது? இது அவன் கொடுக்குற இதில் வர்றது, இதுலேருந்து அதில் போகுது, அதுலேருந்து வருது தெரியல. ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அங்கே.